நான் வாசித்த பகுதியில் ஒன்று, வேதத்தை வாசிக்கும் போது புரிவதை விட நேசிக்கும் போது அதிகம் புரியும். போதிக்கும் போது புரிவதை விட பாதிக்கும் போது அதிகம் புரியும். வேதத்தை வாசிக்கும் போது புரிவதை விட நேசிக்கும் போது அதிகம் புரியும். போதிக்கும் போது புரிவதை விட பாதிக்கும் போது அதிகம் புரியும். அது ஒரு முக்கியமான விஷயம். நேசிக்க விழுந்தாங்க. ரெண்டாவது, பாதிப்படைந்தால் நம்முடைய வசதியுடைய சக்தி இங்கே பெறுகிறது. இந்த அனுபவமாக இருக்கும். விசேஷமாக கோட்டமுறை சுயத்தினுடைய திருப்பணியாளர்களுடைய இந்த ஒன்று கூடலிலே உங்கள் முன்பதாக நிற்கவும், காலை வேளையிலே இந்த மார்னிங் டிவோஷனோடு உங்களோடு நான் கலந்து கொள்ளவும் கிடைத்த வாய்ப்புக்காகவும் அந்த அழைப்புக்காகவும் கடந்த வாரம் புதுவிதமான அனுபவங்கள் கூட எனக்கு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து கொடுக்கிற போது இந்த வசனம் நாளைக்கு வந்து எங்கள் எல்லாருக்கும் மிக முக்கியம். ஊழியத்தில் நான் அடிக்கடி சொன்ன ஆண்டவர் இயேசு சொன்ன லூக்கா 6ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை தான் நான் அடிக்கடி வாசிக்கிறேன். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு ஓயல் கிறிஸ்டியானிட்டி புக்கிலிருந்து பார்த்தோம்னா இந்த பகுதிக்கு கொடுக்க தலைப்பு பொன் விதி, கோல்டன் ரூல். நாங்கள் கிறிஸ்டியானிட்டி படிக்க அப்படி இருக்கிறது. இந்த பகுதியும் இருக்கிறதில்லை, இந்த தலைப்பும் இருக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்தது, இதெல்லாம் சிந்திக்கவில்லை. கண்மையில் ஒரு கடைசி எனக்கு வந்த கோல் வந்து, சோதரியா எங்களுக்கு மேன்ஸ் இல்லை, 1 மாதமாக நானாகவே குருமணியை கண்டுபிடித்து வாழ இருக்கிறேன். 3 குடும்பங்கள், ஒரு பாத்ரூம் ஷியா பண்ணுறது. வேலை காலத்துக்கு நான் அப்படி நானாகவே கண்டுபிடித்த விட்டு எங்களுக்கு குருமனைக்கு என்ன முடியும்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கேட்டவர் அதிர்ச்சியாக இப்படியும் நடக்குதா கேட்டு உங்களோட குருமனைக்கு என்ன நடந்த போது அது கேள்வியை கேட்டு இந்த வசனத்தை பார்க்க இது உதாரணத்துக்கு நான் கடைசியாக எனக்கு வந்தது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக குருமனை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஊழியர்களே நாங்களுக்கிட்ட சொந்த இடங்களே சந்தோஷமாக வாழ்கிற போது, ஊழியர்களோடு அல்லது அப்படியே மனைவிமாரோடு கணவன்மாரோடு உரையாடுகிற போது திருப்தியான நிலையம் காண்கிறேன், திருப்தியான நிலையம் காண்கிறேன். நாங்களும் இருக்கிறது நல்ல அதான் தெரியும். ஒரு பொது நிலையிற்கு தெரியும் ஊழியர்கள் எதிர்நோக்க சவால் என்னங்கிற விஷயம் தெரியும். சில வேளை நாங்கள் திருப்தியாக இருந்தாலும் நல்லதை சொல்ல மாட்டோம், நெகட்டிவாக தான் சொல்லுவோம். அது எங்களுடைய குணங்களிலே ஒன்று. எல்லாம் சொன்ன அப்புறம் அந்த கூட்டி கழித்து பார்த்தா இந்த வசனம் தான் முடியும். நான் ஒரு பதிலும் சொல்றதில்லை. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி நீங்களும் அவர்களுக்கு செய்யும். ஊழியத்திலே நாங்கள் அதிருப்தி அடைகிற போது, அதை இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி இரவு பகலாக ஊழியம் செய்கிறது, எங்களை பார்க்கவில்லையே, பராமரிக்கவில்லையே, கவனிக்கவில்லை என்ற ஒரு வேளை எங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி வருகிற போது, ஏக்கம் வருகிற போது நாங்கள் வாசிக்க வேண்டிய வசனம், மற்றவங்க எங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிற போது முதலிலே ஆண்டவர் இயேசுவார், நீங்கள் அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க, முன்மாதிரியாக இருக்கு. உதாரணமாக நான் எப்பொழுதும் சொல்கிற ஒரு காரியம், ஒரு சுதரமாக போது தயவு செய்து நீங்கள் ஒன்றையும் எதிர்பார்க்க வேண்டாம். உதவியாக சொல்லுவார் பாருங்கள். 2 வருஷத்துக்கு காலம் இங்கே வந்தால் பிறகு 0 10 நான் சொல்கிறேன் வந்து 0 எக்ஸ்பெக்டேஷன். கடவுள் எங்களுக்கு பிடிக்கிறது நம்ம உடனே போவோம். நாங்களே மனுஷர்கள் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. உண்மையிலே நாங்கள் அந்த 0 எக்ஸ்பெக்டேஷனோட போகக்கூடியதாக இருந்தால் உண்மையிலே இந்த ஊழியம் சந்தோஷமாகும். இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நான் தெரிவித்த பகுதி, ஒன்று தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம்
முதல் 8 வசனங்கள் அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு வேண்டும். நாங்கள் 8 வசனங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திருமறை பகுதியை வாசித்தால் சிறப்பாக அமையும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் 287வது பக்கம். இதுதான் பழைய மொழியை பாதிக்கும். பவர் டிரான்ஸ்லேஷன் பொது மொழிகளுக்கு நீங்களே கண்டுபிடிங்க. எடுத்துட்டோமா? எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிக்கிறது நல்லா இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி போகிறோம்? ஓகே, அப்படியே போகிறோம். கிளாக் வைஸாக போகும். 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. 2ஆம் வசனம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷன் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவர்கள் குடிகாரராகவோ கலகக்காரராகவோ இருக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்தை இச்சியாதவராயும் சண்டையை விரும்பாதவராயும் பொறுமை உள்ளவராயும் பொருளாசை இல்லாதவராயும் இருத்தல் வேண்டும். தன் குடும்பத்தின் நன்றாக நடத்துகிறவன் சகல மண்டலுக்கு உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுவான். 5ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய செயலை எப்படி விசாரிப்பான்? 6ஆம் வசனம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனாய் இருக்கக்கூடாது. 7. அவன் உருமாப்படைந்து 7ஆம் வசனம். அவன் நிந்தனையிலும் அடுத்த வசனம். ஓகே. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களாய் நற்சாட்சி பெற்றவனாய் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியாயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல் ஒழுக்கமுள்ளவர்களாக. 9ஆம் வசனம். விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அதுபோலவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனதை கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும். கடைசி வசனம் 13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். கொண்டு போன தீமோத்தேயுவை அந்த ஊழியம் சற்று வளர்ந்தபடினாலே அவர் அங்கேயே விட்டு ஊழியக்காரரை நியமித்து ஒரு வாலிபன் கவர்னர் போகிறதுனால போயிட்டு ஊழியத்துக்கு பிறகு கூட்டிகிட்டு போகிற சபை உருவான அதை அங்கேயே விட்டு போயிட்டு ஊழியக்காரர் நியமிச்சிட்டு. அதனால் எங்களுக்கு 1 தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு வச்சு தெரியும். அதை எழுதியிருப்பார். இந்த பகுதி எப்படி நாங்கள் கண்காணிகள் லீடர்ஸையோ ஹாஸ்பிட்டல்ஸையோ நியமிக்கிற போது நாங்கள் அவளுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி, பெண்களோடு உங்களோட உறவு இல்லை விதவைகளோடு எவ்வளோ தூரம் கவனமாக இருக்கணும், வாலிபர்களோடு எப்படி கவனமாக இருக்கணும், உளமாக்களோடு விட்டு வைக்கிற எல்லாரையும் பற்றியும் எழுதியிருக்காரு. இந்த பார்க்க தெரியும். ஊழியம் செய்கிற போது ஒவ்வொரு எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்ற ஒரு பதிலை தீமோத்தேயு காரணம் அவர் ஒரு வாலிபனாக இருந்தபடியாக. இந்த நாளில் என்னுடைய உங்களோட பேசுகிற 2வது படி முதலாவது சொல்லியிருக்கேன். அதான் எங்களுடைய ஊழியத்தினுடைய அத்திவாரம் என்று கூட சொல்லலாம். பிறர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று இருந்தீர்களோ அதை அவளுக்கு செய்யும். ஆண்டவர் இயேசு நான் சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசு சொன்ன பொன்விதி.
திருப்பணியாக நாங்கள் வருகிற போது உண்மையிலே அழைப்பு ஒன்று கணவனுக்கள் இங்கே எல்லாரும் அதிகமான ஆனந்திகள் எக்ஸப்ட் ஒன்று 2 பேர் ஓகே சாரி 1 2 அழைப்பு எங்களுக்கு தான். ஆனால் கணவனோ மனைவியோ அந்த அழைப்பிலே இணைந்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று ஏற்படுது. திருப்பணியாளர்களை ஊழியக்காரர்களிடம் அது மாத்திரமல்ல, எங்களோடு சேர்ந்து எங்களுடைய பிள்ளைகளும் திருப்பணி நிமித்தமாக சில வழிகளில் சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். திருச்சபையாக நான் பார்க்கிற போது திருச்சபை எதிர்பார்க்கிறது குடும்பமாக இணைந்து அந்த திருப்பணியிலே பங்கு பெற வேண்டியது கணவனோ மனைவியோ ஊழியக்காரர்கள் இருந்தாலும் குடும்பமாக இந்த திருப்பணியிலே நாங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு. காலம் மாறிக்கொண்டு போகும். ஒரு முறையில் ஊழியக்காரர்கள் வந்து அழைப்பு ஊழியர்களுக்கும் என் மனைவிக்கும் சம்பந்தம் கிடையாது, இன்பம் பண்ண பொருள் இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லாமல் அனைத்துமே ஆண்டு நான் ஆரம்பத்தில் அவருக்கு எந்த பதவியும் சொல்லவில்லை. நான் திருப்பி கொண்ட சொல்ல எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டேன். உங்களை அழைத்த அவை ஆண்டவர் அந்த மனைவியையும் அவருடைய மகனாக அழைத்திருக்கிறார். இந்த திருச்சியின் முடல் இதுதான். அவரையும் ஊழியத்தில் இணைத்துக் கொள்வது இந்த ஊழியத்தை இன்னும் அழகுபடுத்தும் என்று நான் ஆலோசனை. எனவே ஊழியக்காரராக நாங்கள் இங்கே இருக்கிற போது கணவன் மனைவி பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற ஊழியத்தை செய்யும்படி திருச்சபை உங்களிடம் பார்க்கிறது. இந்த பகுதியிலே 4ஆம் வசனத்திலே ஒரு முக்கியமான குறிப்பை பவுல் எழுதினார். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும். 5ஆம் வசனத்திலே ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சேலஞ்ச். ஊழியத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான விடயம், நாங்கள் சபை குடும்பங்களை பார்க்கிற போது சபை குடும்பங்கள் எல்லோருடைய கண்களும் எங்களை பார்க்கிறோம். சபைக்கு ஏற்ற குடும்பங்களுடைய இலக்கம் எண்ணிக்கை மாறும். நாங்கள் மறந்து போகக்கூடாது, முழு கண்களும் இந்த குடும்பம் எப்படி வாழ்கிறாங்க, இவங்க எப்படி கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க, பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாங்க, சமூகத்தோடு எப்படி உறவு வச்சிருக்கிறாங்க, எப்படி நடத்துகிறாங்க என்பதை என்னுடைய கண்களும் எங்கள் மீது பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் எங்களுடைய ஆண்டவர் இயேசு பகலாக இருக்கிறோம். மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் எப்படி சொல்றது நாங்கள் தான். அந்த இடத்தை நிரப்ப வேண்டிய பொறுப்பை கடவுள் இன்னும் பண்ணிருக்கார். 2வது, அந்த நிறுத்த வேண்டிய பொறுப்பை திருச்சபை மக்களிடமும் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர்களையும் தயார்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்பை ஆண்டவர் எங்களிடம் அமைக்கிறார். ஆகவே உண்மையிலே இந்த ரெட்ரீட் குடும்பங்களுக்காக எங்களுடைய விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு மிக பொருத்தமான இடமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். குடும்பம் என்று பேசுகிற போது சொன்னது போல மனைவியோ கணவனோ பிள்ளைகளும் பிறந்தாங்க. இந்த இன்வால்மெண்ட்டும் சில வழியிலே கேள்விக்குறியான்னு சொல்கிறாங்க. அதை நான் சொல்லப்பாங்க. நிச்சயமாக இன்வால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் போகிற போது உதரமா நிச்சயமாக ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதை இந்த சபையை எதிர்பார்ப்பது எனக்கு தெரியும். 99ஆம் ஆண்டிலிருந்து நான் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கேன். நான் திருமணத்தில் உள்ளது இருந்து அதில் நான் தொடரமாக கொண்டு சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு குறையும் எடுக்கக்கூடாது, பதவி ரீதியாக. ஆனால் எல்லாத்துக்கும் பங்கு பெறும். சர்வீஸ் முடியுதா, விசிட்டிங் இஷ்யூ வருதா, அவள் பார்த்துக்கொள்வார். பெண்கள் சங்கத்தில் பிரச்சனையாக பார்த்துக்கொள்வார், ஆண்கள் சங்கத்தில் பிரச்சனையாக பார்த்துக்கொள்வார், யுத்தத்தில் பிரச்சனையாக பார்த்துக்கொள்வார். அதுவும் எங்களோட வேலை. ஃபில் இன் த பிளான்ஸ். அந்த ஊழியங்களை தொடர்புபடுத்தி அவர்கள் தாங்களாக திருச்சபை சொந்தமாக வளருவதற்கு எங்களோட வங்கிக்கணும். நாங்கள் ஒரு தலைவர் கட்டி போட்டு கேம்பர் ஓனா பிறகு ஊழியம் இல்லை என்ற கலைவிடக்கூடாது. ஊழியம் ஆண்டோடையதை செய்ய வேண்டிய பொறுப்புகள் போட்டு நாங்கள் அடுத்த கேட்க வேணும். நம்முடைய சபை மக்களை
தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்படி பொறுப்பு எடுக்கிற போது நான் செய்ய வேண்டாம்னு காரணம் சொல்லுவாங்க வந்து அவர் ஊழியரோ அவர் ஊழியர் இல்லாமல் போகுது. சபையில் யார் ஊழியர்ன்ற சர்ச்சையும் சில இடங்களில் வந்துருக்கு. அளவுக்கு அதிகமாக துணை அந்த பொறுப்பு எடுக்கிற போது எடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் தந்து போட்டு மாறியும் சொல்லுவாங்க. அவை இதில் நான் மிக தெளிவாக இருப்பது என்னுடைய வீடு எந்தெந்த இடைவெளிகள் இருக்கிறதோ அதை கேட்க வேண்டும். ஒரு முறை எந்த கலர் எனக்கு தெரியாது, மாஸ்டர் நிரஞ்சன் போஸ்ட் கிராஜுவேட் பிரசிடண்டாக இருந்தது. அவர் கொழம்புலே இந்த சேனலை இங்கே கொண்டு வந்திருக்காரு. அந்த கிறிஸ்டியன் சேனல் கொழம்பு இருக்குது. அதுக்கு கிறிஸ்டின் ப்ரோக்ராம்ஸ் நிறைய செய்வாங்க. அதுக்கு ரெக்கார்டிங்காக பர்டிகுலர் வந்து எங்கள் ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் இருக்காங்க. அது இருக்கிறது அறிவிக்கு தான் நம்ம பட்டிமன்றம் செய்ய போகிறோம். அவருடைய தலைப்பு பிள்ளைகள் தான், ஊழியக்காரருடைய பிள்ளைகள். அவங்களையும் சாதாரண பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம் என்ன, அவங்களோட சேலஞ்சஸ் என்னன்ற விடயங்களை அந்த பட்டிமன்றத்தினுடைய நாங்கள் பேசிய முடியும். பிள்ளைகளையும் கூப்பிட்டுருந்தோம். அங்கே வந்தபோது இந்த எல்லா ஊழியக்காரருடைய பிள்ளைகளும் சொன்ன ஒரே ஒரு விடயம், எங்களை எக்ஸ்ட்ரா உடம்புல எதிர்பார்க்குறாங்க, பார்க்குறாங்க. எங்களை சாதாரண பிள்ளைகளை கூட பார்க்காம தங்கட பிள்ளைகளை விட எங்களை ஏதோ ஒரு வித்தியாசமான ஆக்களை எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது. நாங்களும் அவங்களோட பிள்ளையை போல அதே உணர்வுகள் அதே பிரச்சனைகளால் நாங்களும் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை சர்ச்சில் எங்களை விட எதுவும் செய்துட்டா அட போதாதையான பிள்ளை கொலை செய்துட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. ஒரு பொதுவான விஷயம் ஃப்ரீ சர்ச்லேருந்து வந்திருந்தாங்க, மெயின்லைன் சர்ச்லேருந்து வந்திருந்தாங்க, பல்வேறு பிள்ளைகள் அந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தாங்க. சொல்ல ஒரு முடியும். நான் அது ஏன் இதை சொல்கிறேன்னா, எந்த பிள்ளைகளுக்கு வந்த உணர்வு இருந்தாலும் எங்களோட சபைகளிலேயே ஊழியக்கார குடும்பத்திடம் இந்த எதிர்பார்க்கின்ற விடயம் இருப்பதை நான் காண்கிறேன். அவை விசேஷமாக இந்த வேளையிலே நான் திரும்பவும் சொல்கிற காரியம், ஆண்டவர் எங்களை முன்மாதிரியாக சபையிலே வைத்திருக்கிறார். அந்த பணியை செய்கிறதுக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது. அதே வேளையில் நான் என்னோட படித்து ஞாபகப்படுத்த என்னுடைய ஃபேவலில் அல்லது நான் இது சொல்லுவது உண்டு, பொதுவாக ஃபேவல்ஸ் நடக்கிற போது சொல்வது உண்டு. எனக்கு என்னுடைய ஒரு சபை உத்திரானக்காரன் சொன்ன ஆலோசனை சொன்ன ஒரு விடயம், உங்களால் அதிகம் பாதிக்கப்படுவது உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு நாள் மற்றவங்க மறக்கான்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஊழியத்தில் இருந்தது எனக்கு சொன்ன விஷயம், சோதரை நீங்கள் மறந்து போவாதீங்க. உங்களால் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் எப்போதும் பாதிக்கப்படுவார்கள் மறந்து போவாங்க. அதோட உங்களுடைய திருச்சபையில் உங்களுடைய வெற்றிக்கு காரணம் உங்களுடைய பிள்ளையும் மனைவிகளும், உங்களுடைய பிள்ளைகளும் மனைவியும் என்பதை மறந்து போகாதீங்க. அதோடைய மாதிரி நிப்பாட்டில்லை. அடுத்த சொன்னார், உங்களுடைய அழைப்புக்காக தியாகிகளாக மாறுவது அவர்கள். இது பெரிய சேலஞ்சுன்னு சொன்னார். அவங்களோட வேறு ஊழியத்தை இருக்கு நான் சொல்லிட்டாங்க இல்லை, எனக்கு தெரியும். இதுதான் மனதில் இது நீங்கள் எங்கே போனாலும் சபைக்கு சொல்லுங்கள். இதே சபை புரிந்து கொண்டால்தான் இந்த மினிஸ்ட்ரி நாங்கள் சேர்ந்து சக்ஸஸாக செய்ய முடியும். இதோடு இணைந்ததாக நான் ஒரு 5 குறிப்புடன் சொல்லிட்டேன். முதலாவது நான் சொல்லிட்டேன். இரண்டாவதாக சொல்வார்கள் cleanliness is next to holiness என்று சொல்லுவாங்க. இந்த தமிழில் நாங்கள் வந்து பரிசுத்தத்துக்கு நாங்கள் எல்லோரும் பரிசுத்தமாங்களா ஆகணும். ஒன் பெஸ்ட்லி சொன்னார். அவருடைய மெத்தடிஸ்ட் என்ற அந்த புத்தகத்தில் இதை பற்றி எழுதாவிட்டாலும் அப்போ முதலாவது விஷயம் வந்து ஒரு சொல்லி முதலாவது அடையாளம் மனம் மாறிய இல்லை அந்த தொடர்பட்ட அனுபவம் இருக்க. அதை விளங்கப்படுத்த அவர் எழுதுகிற போது அதில் வருது இந்த ஹோலினஸ், அதை நாங்கள் பரிசுத்தமாகுதல் என்ற விடயத்தை எழுதி கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ப்ரோசஸ் எழுதி கொண்டு போகிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய குருமனைகளை பொறுப்படுத்துகிற போது முதலையே எனக்கு கோல் பண்ணி நான் பொறுப்பவர்களே பொறுப்பு நான் வரப்போகிறேன், அந்த லீடர்ஸை சந்திக்க போகிறேன். அதில் ஒரு விடயம் குருமனையை நான் வருகிற போது ஆயத்தமாக இருக்கிற விடயம் நான் சொன்னபோது நான் அப்போது யோசித்தேன், குருமனை ஆயத்தம் பண்ண ஒரு வாரம் கூட இருந்தது நான்
நான் என்னுடைய குருமனையை ஒரு இரவிலே ஆயுதப்படுத்தி கொடுக்குறேன். குருமனை என்பது என்னை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து தயவு செய்து அந்த கடைசி வச்சு கொள்ளக்கூடாது. உடனே தெரிஞ்சு எல்லாம் முடிச்சிடுவேன். பெயிண்டிங் கொண்டு தான் இருந்தது. இரவு எனக்கு 2 நாள் நான் தான் முதலாவது இடம் பெயர்ந்தாங்க. 9ஆம் தேதி நியமிக்கப்பட்டது எனக்கு நானே. ஆனால் கடைசி 7ஆம் தேதி வர போகிறோன்னு சொன்னாங்க. அவன் இரவோடு இரவாக கழுவி இரவோடு இரவாக க்ளீன் பண்ணி பெயிண்ட் எடுத்து காலான கழுவி 9 மணிக்கு நாங்கள் காஞ்சி எடுத்து 10 மணிக்கு நான் வந்து அடுத்தது போனது வரேன். அவர் வந்தவர் அவருக்கு தான் இறக்கி தான் நான் அங்கேருந்து போனேன். ஓகே, என்னுடைய பொறுத்தவரையில் அதுக்கு நான் டைமே கொடுக்குறது கொடுக்கக்கூடிய அவசியம் இல்லை. இருக்கிறார்கள் நாங்கள் பொறுப்பாக சரியாக செய்தால் அடுத்தால் வர்ற போது ஆயத்தம் எடுக்கிறது. இந்த கிளென்லினஸ் தூய்மையாக எங்களுடைய குருமனைகளை மாத்திரமல்ல ஆலயத்தையும் வைத்திருப்பது வருகிற மக்கள் ஆண்டவரை கணவன் செய்து மறந்துடுவார்கள். சிலவெல்லாம் டாய்லெட்ஸுக்கு போயிட்டு ஏன் போனோம் என்ற நிலவடி வாரது 2 விதமாக வரப்படி பொதுவான சேர்ச்சை கொண்டு சொல்லி டாய்லெட் பொதுவான அதை பார்த்துக்கிட்டு இருக்கும். குருமனையில் உள்ள வருஷமே வாழ்க்கை. ஆகவே எங்கள் முழு ஆலயத்தை குருமனை அந்த வளாகத்தில் எல்லாவற்றையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய பொருள். அந்த ஒரு கடமை இதை நான் வந்து என்னுடைய ஊழியருடன் நான் பகிர்ந்து கொள்வது உண்டு. மனைவி மேலும் இந்த அவையில் இது முக்கியமான விடயம். அந்த மெயின்டெனன்ஸை எப்படி செய்ய போகிறோம் என்பதை நாங்கள் மாற்றணும். நான் ஊழிய 6ஆம் மாதத்தை ஜாயின் பண்ணவது நாங்கள் சொன்னாங்க நாங்கள் பெரிதாக பணம் செலவழித்து செய்ய வந்து நாங்கள் சொல்ல வரவில்லை. சொல்லுவாங்க சிஸ்டர்ஸ் பண்ண அந்த காலத்தில் நாங்கள் போகிற போது ஒயிட் போஸ்ட் தான் அடிச்சிருப்பாங்க. பெரிய பெயிண்ட் அடிக்கிறது கிடையாது. சாதாரண டாய்லெட் தான் இருக்கும். ஆனால் எப்போ போனாலும் அது க்ளீனாக தான் இருக்குது. அதுதான் விஷயம். எப்போ போனாலும் கூட்டித்தான் இருக்குது. அதுதான் விஷயம். எனக்கு இருப்பது நாங்கள் உடனே பட்டத்தை யோசிக்கக்கூடாது. இருப்பதை பெயிண்ட் பண்ணியோ வெள்ளைய ஒயிட் போஸ்ட் அடித்தோ க்ளீன் பண்ணி எப்போதும் அது தூய்மையாக ஆயத்தமாக மக்கள் சந்தோஷமாக வந்துவதற்கு வழிபாடு செய்வதற்கு ஊழிய சந்தித்த இடமாக நாங்கள் அதனை வைத்துக் கொள்ள வேண்டும். 3ஆவதாக கலீக்ஷிப் ஊழியத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஒன்று கூடல் எங்களுடைய ஸ்டாஃப் மீட்டிங், எங்களுடைய ஏரியா ஸ்டாஃப் மீட்டிங், எங்களுடைய ரிட்ரீட்ஸ், எங்களுடைய ஞான ஒடுக்கங்கள், திருப்பணிகளுக்கான ஞான ஒடுக்கங்கள், நாங்கள் இவேஞ்சலிஸ்ட் பிரிண்ட் அழைக்கிறோம், போதர்மாரி பிரிண்ட் அழைக்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய கலீக்ஷிப்பை பலப்படுத்துவதற்காக உள்ள காரியம். அந்த கலீக்ஷிப்புக்கு சரியான தமிழ் சகோதரத்துவம். ஓகே, ஊழியத்தில் நாங்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்பதை உறுதிப்படுத்த அண்மையிலே இந்த இண்டக்ஷன் ஆர்டர் சுவிசேஷத்தை வாட்சி பார்த்தேன். அதுக்கு இந்த கலெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு தேடி கொண்டு வந்தாங்க. அதுக்காக ஞாபகம் இருக்கேன், அது இருக்காங்க. எங்களுடைய இண்டக்ஷன் அந்த குருவாளர்களுக்கான குரு நியமன வழிபாட்டிலேயே அந்த வழிபாட்டு ஒன்று இப்படி எழுதப்பட்டிருந்தது. நாங்கள் ஒரு என்ன சொல்கிறோம், ஒவ்வொன்று கூட சொல்லலாம். நாங்கள் சொல்கிறோம், இந்த கேள்வியை கேட்பாங்க எங்களை பார்த்து. பணியாளர்களோடு மூத்த பணியாளர்களோடும் ஒன்றாக இணைந்தும் மதித்தும் பணியாற்ற உண்மை அர்ப்பணிக்கிறீர்களா? சேவனர்களுடைய அதெல்லாம் நான் பாடமாக்க வேண்டியது, தெரிஞ்சு வைக்க வேண்டியிருக்கு. இவ்வளோதான் எனக்கு தெரியல. ஆனால் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் செய்யல சொல்லல. பணியாளர்களோடு ஊழியத்தில் வர்றவர்களோடு அவர் இவர் அந்த கேட்டகரி எல்லாம் இருந்தாலும் பணியாளர்களோடு சொன்னால் இல்லை இருந்தாங்க எல்லாரும். பிறகு என்ன தெரியல, மூத்த பணியாளர்கள் ரிட்டையர் பண்ணாங்க, அதாவது வயது முடினாக்கள் 2 பேர். மூத்த பணியாளர்களோடும் ஒன்றாக இணைந்து, அதாவது வயதோ எங்களுடைய கேட்டகரைசேஷனோ அதுக்குள்ள வரையிலாது மதித்து பணியாற்ற உண்மை அர்ப்பணிக்க நினைக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் செய்கிற ஊழியம் என்பது ஆண்டவருடையது. அந்த ஊழியத்தை நாங்கள் இணைந்து கட்டுகிறோம், செய்கிறோம். எல்லாத்தையும் 6:2 இப்படி சொல்கிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று எழுதியிருக்கிறார். ஒரு முறை நான் இது ஒரு பேசுவதை நான் கேட்டுக்கொண்டேன். அப்புறம் வந்து அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பிலே அந்த ஒருவருடைய ஒரு பாரத்துக்கு என்ன சொல்லுன்றது வழி பார்த்தேன்.
மாறா என்ற சொல்லி அந்த சொல்லுடைய அர்த்தத்தை பார்த்து நான் ஆச்சரியமாக இருக்கேன். நான் சும்மா கண்டா ஒரு ஊழியத்தில் உதவி செய்வதுன்னு நான் நினைத்தேன். அதில் பவுல் பாவித்த சொல் குழந்தையை சுமக்கும் தாய். அந்த தாய் குழந்தையை தன் வாய்த்து சுமக்கும் தாய்னா இப்போ அம்மா பிள்ளை விட்டாக்கலாம் அதை சொல்லலாம். அந்த பாரத்தை விருப்பமாக 280 நாட்கள் சுமக்க வேண்டும். இலேசான அனுபவம் இல்லை, கடினமான அனுபவம். ஊழியத்தில் பவுல் சொல்கிறார், ஒருவர் பாரத்தை ஒரு சுமப்பதற்கு பெற்ற மிக சிறந்த உதாரணம். அதான் என்ன நான் சொல்ல முடியும், சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குழந்தை ஒரு தாய் அந்த குழந்தை மிக கவனமாக அந்த குழந்தையை சுமந்து ஒருவருக்கு தன்னால் என்ன எல்லாம் செய்ய முடியுமோ, தன்னை என்ன தியாகம் எல்லாம் செய்ய முடியுமோ, அதை போல திருப்பணியிலே ஒருவர் பாரத்தை ஒருவருடைய ஊழியக்காரத்தை மாற்ற முடியும். அப்போ மற்றவர்களுக்கு ஆண்டு நாமம் மகிமை அடைவதற்கு ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய அடிப்படையான காரியம். அவ்வளோ சீரியஸாக சின்சியராக நாங்கள் செய்கிறோம். இந்த கொலிஷிப்பில் நான் சொன்ன 2வது குறிப்பு மினிஸ்ட்ரி, அதான் எங்களுடைய ஸ்டாஃப் மீட்டிங். அங்கே திருப்பணி இருந்தாலும் அந்த திருப்பணி நாங்கள் ஒரு குழுவாக செய்யணும். நான் என்னுடைய முதலாவது ஸ்டாஃப் மீட்டிங்கில் சிலருக்கு கொடுப்பதோடு சொல்லிட்டுருக்காங்க, நாங்கள்லாம் சகோதரங்கள் என்னை பொறுத்து அப்படி நான் செய்ய யோசித்ததே கிடையாது. இந்த டைமுக்கு அது வரவே இல்லை. நான் தயவு செய்து இந்த குடும்பத்துக்குள்ள பேச வெளியிலவே சொல்லக்கூடாது. சொல்ல வலிக்கிட்ட அனுபவியும் அவுட்டாங்க. துரதிருஷ்டமான போனம் இருக்கிறபடினால இங்கே பேசுறது அங்கே சொல்கிறது வருத்தம் வந்து வருத்தம் வருத்தம் வந்துட்டு எது சொல்கிறதோ எது மட்டும் எங்களுக்கு தெரியாது. இதுதான் அன்றைக்கு ஊழியர்கள் சின்னாவினா ஒரு டீமாக மாறாட்டி வேலை செய்யலாம். எல்லாம் கடையில் இங்கே அடிக்கடி சொன்னது வேண்டிட்டு நம்ம சாத்தான்கிற பெரிய கடை எங்களுக்கு திடீர்னு உண்டாக்கிட்டா அதுக்கு ஒன்றுமே நடக்காது. சண்டை தான் நடக்கும் மொழி அங்கே ஒன்றும் நடக்காது. லீடர்ஸ் மீட்டிங்கில் நடக்கும், பாட்டு மீட்டிங் நடக்கும், இங்கே ஒன்றாலும் சண்டை நடக்கும். அதுக்கு நாங்கள் வேலையில் அது செய்யறதுக்கு வேறு ஆக்கள் இருக்காங்க. கரளமாண்டர் வச்சுருக்கு, எங்களோட வேலையே அது இல்லை. நிறைய சொல்கிறாங்க லீடர்ஸ் மீட்டிங் யோசிக்கணும். வெளியில் மீட்டிங் நடக்குது, லீடர்ஸ் மீட்டிங் நடக்குது. வெளியில் மீட்டிங் நடக்குது, பாட்டு மீட்டிங் நடக்குது. வெளியில் மீட்டிங் நடக்குது, சிலர் நடக்குது, கான்ஃபரன்ஸ் நடக்குது. யோன் வெஸ்லி தெளிவாக அதுக்குரிய சொல்லப்படும் பாவித்த வசனங்களுக்கு அர்த்தம் தேவனுடைய விடயங்களை பேசுறதுன்னா அதான் வித்தியாசம். அது எங்களுடைய கூட்டங்கள் எல்லாம் மற்றைய கூட்டங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். இந்த பிரதேசமாக நாங்கள் மறந்து போகிறோம். 2வது அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆண்டவர் சார்பாக தீர்மானம் எடுக்கணும்னு மறந்து போகிறோம். அப்புறம் இந்த குலகண்டர்களுக்கு ஐயாங்களை மாறினாங்க மற்றவருடைய குறைகளை கண்டுபிடிக்க அல்ல, நாங்கள் இணைந்து ஆண்டவருக்காக தீர்மானங்களை எடுக்க அந்த இடத்துல மறந்துக்கிறோம். டீம் மினிஸ்ட்ரியாகவே நாங்கள் எல்லோரும் சகோதரங்கள் கிளம்பி இருக்குது. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி எங்கள் சிவரங்களில் பணியாற்றணும் மறந்து போகக்கூடாது. இது 2ம் அந்த கல்விஷிப்பில் வேணும். 4வதாக எங்களுக்கு விருப்பமோ இல்லையோ நாங்கள் இருக்கிற சபைகளிலே லீடர்ஷிப், கிறிஸ்டியன் லீடர்ஷிப், கிறிஸ்தவ தலைமைத்துவத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உரிமையாக நாங்கள் ஆண்டவர்களை அந்த சபைகளுக்கு கொடுக்குற தெரிச்சவங்க அதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். எனக்கு நல்ல ஞாபகம், என்னை திருப்பணிக்கு நியமனத்தின் போது அன்றைய நாளில் இருந்த ஷியாமன் எனக்கு சொன்ன மாதிரி தனிப்பட்ட வீடு எனக்கு சொன்ன நான் மறந்துடுறாங்க. உங்களை நாங்கள் மன்னாருக்கு அனுப்ப போகிறோம். மன்னாரில் மெதரிஸ்ட் ஒரு வெரி ஃபியூ, நாங்கள் மிகவும் பலவீனம். கதற்கு ஒரு வெரி ஸ்ட்ராங் சர்ச், இந்துஸும் இருப்பாங்க, முஸ்லீம்ஸும் இருப்பாங்க. உங்களையும் நாங்கள் அங்கே இருக்க எல்லா மக்களுக்காக தான் ஊழியக்காரர் அனுப்புகிற மொழியும் மெதரிஸ்ட்டு அந்த 30 50 ஒரு குடும்பத்துக்காக இருக்கும். அதை மறந்து போகிறோம். உங்களையும் மன்னார் அந்த டிவியிலே அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் திருப்பணி ஆட்சி அனுப்புவது மறந்து போகாது. நாங்கள் ஊழியர்கள் எல்லாம் லிமிட் பண்ணுறோம். எத்தனை குடும்பத்தை பார்த்தால் போதும் என்ற ஒரு மனநிலை இருப்பதை நான் காண்கிறேன். அது அல்ல. இதை பேசுகிற போது லீடர்ஷிப் ஜம்ப் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் ஆக குறைந்த குடும்பங்களை பார்க்க வேணும். ஊழியக்காரன் திருப்பி எதிர்பார்க்கிறோம். அம்மா சொல்கிறேன் 75 கிட்டத்தட்ட சரி.
75 80 குடும்பங்கள் இப்போ யோசிக்கிறோம். அந்த காடரை நாங்கள் நியமிக்கிற போது கவனம் காலை வாரன்ட்டு அம்மா கதிரையை வர பக்கத்தில் போதே ரைட், நோ ப்ராப்ளம். அப்போ இது தர்ற செய்தி எங்களோட சேரங்களில் ஊழியர்கள் காணாம வர்ற போது வந்து அங்கே 77 குடும்பங்களில் விட 2 சபைகளை ஒரு ஊழியர் பார்க்கணும் மறக்கக்கூடாது. இந்த காடரை போய் கூடு இல்லை இல்லைன்னு நான் உள்ள போய் பூந்து பார்த்தா 10 குடும்பத்துக்கு 10 குடும்பத்துக்கு சபைகள் இல்லாமல் இதே மறந்து போகக்கூடாது. நாங்கள் செய்கிற ஊழியத்துக்கு ஒரு கடவுளுக்கு கணக்கு கொடுப்போம். 75 80 குடும்பங்கள் என்று இப்போது 80 குடும்பங்கள் மாற்றி இருக்கிறோம். இன்னும் வரையில் எங்கள் வழியில் 80 ஃபேமிலிஸ் மினிமம் இருக்குன்ற எதிர்பார்ப்பு. ஆகவே எங்களுடைய அந்த பைபிளில் நாங்கள் ஆண்டவர் இயேசு உலகத்தின் மாதிரியை பார்க்கிற பொழுது பணியாள் தலைமைத்துவம் ஆண்டவர் இயேசு காண்பித்த தலைமைத்துவம் அதை பார்த்தோம். அந்த சர்வன் லீடர்ஷிப்பை பார்க்குறோம். ஆளுநரை கல்வி என்ற பெரியவர்கள் தெரிவிக்க மாட்டேன்னாங்க. ஆனால் ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் ஆவிக்குரிய தலைமைத்துவம் இயேசு வந்து செய்தார். அல்லாத அறியன்னா அவர்கள் அறியும். அதான் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப். மூன்றாவதாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் நேஷனல் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைமைத்துவம். மூன்று இணைந்ததாக தான் எங்களுடைய தலைமைத்துவம் இருக்கும். அதை நாங்கள் கொடுக்கும். நாலாவதாக நிறைவாக 5ஆவதாக பாஸ்டல் கேர் அண்ட் கவுன்சிலிங். பாஸ்டல் கேர் அண்ட் கவுன்சிலிங் என்பது ஒருவரோட படித்து முடித்தவர்கள் டிசி அல்லது கல்குலா இவாஞ்சலிசம் நாங்கள் பாடல்கள் இது ஒன்றை படிக்கணும்னு நம்புகிறேன். இவங்களுக்கு படித்தமோ இல்லையோ நாங்கள் வீடு சந்திப்புகளை செய்கிற போது பாஸ்டல் கேர் ஆயத்துவ கருத்தில் நாங்கள் செய்கிறோம் தலைப்பும் வழியாக. அந்த ஒரு பொறுப்பும் ஒரு திருச்சபையில் எங்களுக்கு தரப்பட்டது. அவருடைய மந்தைகளை பராமரிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. அதை நாங்கள் செவனே செய்ய வேண்டும். கொழும்பிலே இருக்கிற போதர்கள் நாங்கள் உரையாடுகிற போது அவங்களுக்கு அங்கே ஒரு பொருள் கொடுப்பாங்க. மற்ற சொசைட்டி திருச்சபைக்கு ஆண்கள் வர்றப்போ எழுப்பி நாங்கள் வாசிக்கிறோம். தாங்கள் அந்த காலம் என்ன செய்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் அவர் தெரிவிச்சு போதும். நீங்கள் எல்லா இடத்துல விசிட் பண்ணிருக்கீங்க நான் கழிப்பேன். எங்கே 3 மாதத்துக்குள்ள அவர் ரிப்போர்ட்டை வாங்கி இருக்கிற சபமா அதை லீடராக இருக்க வாழ்க்கை போதனையும் இந்த கோட்டம் நீங்கள் என்ன விசிட் பண்ணியிருக்கேன். கடுகுற செய்தி என்ன மினிமம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆவது இந்த குடும்பங்களை சந்திக்கிறீர்கள். ஆக அந்த பாஸ்டர் கவுன்சிலிங் சொல்லும்போது நாங்கள் கூட எங்களுடைய மந்தைகளை பராமரிப்பதில் லைட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது எங்களுடைய பொறுப்பு. எங்களுடைய மந்தைகளை எங்களுடைய கண்ட்ரோலில் சரியான விசுவாசத்தில் வயது பெரிய ஒரு சேலஞ்ச் இப்போது இருக்குது. மிக முக்கியமான வழி நான் இதை திரும்ப அறிவிப்பது என்பது இன்றைக்கு போதனைகள் எல்லாம் எங்களுக்கு தொலைபேசியின் வழியாக வந்துவிடும். திருச்சென்னை நான் எதிர்நோக்க பெரிய சவால் வாரிகளுக்கு எதிராக இல்லை வாரிகளை இல்லாமல் பண்ணுகிற ஒரு போதனை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் செய்து அன்றைக்கும் ராம்கி பேரும் மிகவும் கவலையோடு சொன்னோம். என்னுடைய சேரத்தில் 2 பேர் அந்த போதனைக்குள்ளே போய் சேர்த்துல இல்லையா அதோட நிற்கல. இப்போ அவங்க மற்ற வாலிபர்களையும் அதில் கொண்டு போய் பார்க்குறாங்க. இது கூட தெரியுமா? இது நாங்கள் இதுக்காக அந்த பைபிள் ஸ்டடி வந்து ஆரம்பிச்சினாங்க 1 இயராக. நான் திருப்பியும் போட்டு கமெண்ட்ஸ் இருந்தாங்க வாங்கி போய் அதே நேரத்தில் ஒரு கமெண்ட் கூட எனக்கு வரையில் போகுது. இப்போ என்ன செய்யறது எனக்கு தெரியல. செய்கிறதா வர்றதா நானும் செய்கிறது கதையில் செய்யத்தான் பண்ணி ரெடி ஆகிட்டோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். நாங்கள் அடுத்த ரெடி ஆகும். அது இன்றைக்கு அந்த அந்த நான் சொல்ல வர ஒரே விடயம் வாலிபர்கள் ஏன் கையை வச்சுனான்னு சொன்னால் அவங்க தான் அடுத்த சர்ச்சுக்கு தலைவர். அவங்கள இல்லாமல் பண்ணிட்டா சர்ச் இல்லாமல் இதுக்கு முஸ்லீம்ஸும் ஃபன் பண்ணுறாங்க, கொரியன்ஸை பாவிக்கிறாங்க. நம்புவீங்களோ தெரியா நீங்கள்? ஃபன் பண்ணுறது முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க கொரியன்ஸ். முதலாவது கோர்ஸ் வந்து வைப்பாங்க வந்து சின் டு சல்வேஷன், பாவத்திலிருந்து மீட்பை பற்றி ஒரு கோர்ஸ் போகும். யாரும் போகலாம், அம்மா அப்பா இல்லை நான் போகலாம். நான் என்ன சொல்லுவேன், சூப்பர் கோர்ஸ் வந்து மகன் நீ போவாப்பா, மகள் நீ போகணும் நானே சொல்லுவேன். அவங்களுக்கும் அந்த ஃபஸ்ட் கோர்ஸ் வைப்பாங்க. எந்த பிரச்சனை நாங்கள் இருக்கிறான் யாரும் வரலாம், அது பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது கோர்ஸ் வைப்பாங்க, ஒருவரும் வரலாம், நீங்கள் மாத்திரம் வரலாம். உங்களோட ரூமை பூட்டணும், வீடியோ ஆன் பண்ணணும்னு சொன்னால் அது ஆபத்தான. அதுதான் குடும்பத்தை விட்டு பிரிக்கிற பிள்ளைகளை அவங்களை தனிமைப்படுத்தி கொண்டு போகிறாங்க.
அப்படிப்பட்ட நிலைமை நடந்தது. ஆகவே எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளை குடும்பங்களை இந்த பாஸ்டர் கேர் அண்ட் கவுன்சிலர் 5 விடயங்கள் நான் பேசியிருக்கிறேன். இந்த குடும்பத்தை பற்றி, 2வது கிளென்லினஸை பற்றி, 3வது கலீக்ஷிப், 4வது லீடர்ஷிப், 5வது பாஸ்டர் கேர் அண்ட் கவுன்சிலர். இவர்கள் எல்லாத்தையும் ஏன் நான் பேசுகிறேன்னு சொன்னால் அப்படிதான் திருப்பணி, அதை திருப்பணிகள் இணைந்து செய்வதை மாத்திரமே எஃபிஷியண்டாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செய்வதற்கு இந்த கலீக்ஷி, இந்த லீடர்ஷிப் இதெல்லாம் வந்துடும். நாங்கள் வந்து விடலாம் டீமாக என்ன செய்யறதுனா நாங்கள் வேலை செய்கிற காலப்பகுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக என்பது நமக்கு ஒன்றா. சில வேளை நான் என்னோட திருப்பணியாற்றிய உழைப்பை சந்திக்கிற போது 2 விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா பாசிட்டிவாக சொல்கிறேன்டா, நாங்கள் சேர்ந்து எல்லோரும் செய்த அந்த திருப்பணி இன்றைக்கு எனக்கு உதவியாக இருக்குது. புதிய இடங்களில் எப்படி நாங்கள் டீமாக வேலை செய்ய வேணும், அல்லது நான் இன்னொரு படி அந்த சேரத்தில் வேலை செய்ய உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க, வேதனோடு சொல்லியிருக்காங்க. இவன் வேதனை இருக்க போகிறீங்க அந்த டீம் நினச்சி அதுக்கு ஒரு பையனும் கிடைக்கல அப்படி முடியாதாங்க சொல்கிறாங்க. நான் யோசிக்க நாங்கள் தான் என்ன செய்கிறோம்னு நான் யோசிப்பேன். இந்த காலை வேளையிலே விசேஷமாக ஒளிகளோடு குடும்பம் இணைந்து இந்த தியானத்தை நடத்துவதற்கு அந்த வாய்ப்பு தான் நான் செஞ்சுக்கிறேன். இது உங்களுடைய வேலை ஒரு 5-10 நிமிடம் பேச முடியும்.